ஆமேன். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமானது என்ன அப்படின்னா, மனுஷனுக்கு முன்னாடி நீங்கள் உதவிக்காகவோ இல்லை அப்படின்னு சொன்னால், இல்லை ஏதோ ஒரு காரியத்திற்காக மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்கிறத நீங்கள் வெட்கமாக நினைக்கணும். அந்த அந்த எண்ணம் உங்கள் எல்லாருக்கும் வேணும். மனுஷனுக்கு முன்னாடி போய் அவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் நின்றக்கூடாது. மனுஷனுக்கு முன்னாடி அவ்வளவு சீக்கிரமாக போய் கை நீட்டிடக்கூடாது. சிலரை அப்படி ஒரு சிலர் அப்படி பழகியே இருக்காங்க. அவங்களுக்கு அப்படி அப்படி ஒரு பழக்கம் ஆகி போச்சு. அப்படின்னா என்னன்னாலும் மனுஷனுக்கு முன்னாடி போய் நின்றுவாங்க. சார் ஒரு 50,000 ரூபா கிடைக்குமா, ஒரு 10,000 ரூபா தருவீங்களா, இந்த பிரச்சனை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் சரி பண்ண முடியுமா? ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறதற்கு ரொம்ப சங்கோச்சப்படுறான். கண்டிப்பாக அவ்வளவு சீக்கிரமாக கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு வெட்கப்படுவாங்க. அவங்க போய் நிற்க மாட்டாங்க. ஆனால் சிலருடைய கேரக்டரே என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாவற்றுக்கும் மனுஷனுக்கு முன்னாடி நிற்கிறதே ஒரு பழக்கமாகி போச்சு. உலகத்தில் இருக்கிற மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு முன்னாடி போய் நிற்கலாம், இல்லை அவங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி போய் நிற்கலாம். இன்னொருத்தர்கிட்ட கை நீட்டுறத நீங்கள் சந்தோஷமாக நினச்சிடக்கூடாது, நீங்கள் வெட்கமாக நினைக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் வேறு ஒன்றிலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதாமா, கடன் படவே கூடாது. நீங்கள் எவ்வளவு முடியாமல் இருந்தாலும், எத்தனை சோதனைகள் இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் 90%, ஏதோ ஒரு 10% இன்னொருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன், வேற வழியே இல்லை அப்படின்றதுக்கு ஒரு 10% ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம். ஏன்னா திருப்பி நீங்கள் செலுத்துவீங்க, அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் மோஸ்ட்லி உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் ஆண்டவருக்கு முன்னாடி தான் நிற்பனே தவிர மனுஷனுக்கு முன்னாடி நிற்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானத்தோட போங்க. நான் வாக்கு கொடுக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் கண்டிப்பா அப்படி தீர்மானம் எடுக்கிறவங்க மனுஷன் முன்னாடி கர்த்தர் உங்களை நிக்க வைக்கவே மாட்டாரு. ஆனா அது ஆரம்பத்தில் பழகும் போது கடினமாக தான் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் மனுஷனை சார்ந்து மனுஷனிடத்துல வாங்கி 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 நம்ம பழகிறதுனால, எல்லா உதவிக்கும் மனுஷனிடத்துல போய் நிற்கிறதுனால நமக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் இந்த ஜெபத்திற்கு பிறகு ஒரு தீர்மானமே எடுங்க, ஆண்டவரே இனி எதுனாலும் நான் உங்களுக்கு தான் முன்னாடி நிற்பேன், நான் மனுஷனிடத்துல கையேந்த மாட்டேன். நீங்கள் அப்படி தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் நடத்துகிற வழி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் எனக்கு வாழ்க்கையில் ஒரு சாட்சியை மறக்கவே முடியாது. பைபிள் காலேஜில் 3rd இயர் படித்து முடிக்கும்போது அந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் வருது. அப்படின்னா பட்டமளிப்பு விழா. அப்போது எங்களுடைய பட்டமளிப்பு விழா ரொம்ப ஸ்பெஷலாக நடக்குது. எங்களுடைய முன்னாடி இருந்த செட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டமளிப்பு விழா ரொம்ப சிம்பிளாக நடந்துருச்சு. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் சட்டை, அவ்வளோ மட்டும்தான் போடணும், ஷூ போடக்கூடாது, இன் பண்ணக்கூடாது, டை கட்டக்கூடாது, அப்படியே ஜென்ரலாக போயிட்டு அந்த கிராஜுவேஷனை வாங்கிட்டு வரணும். ஆனால் எங்களுடைய அந்த கிராஜுவேஷனுக்கு ஒரு நல்ல ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. டை கட்டிக்கலாம், பெல்ட் கட்டிக்கலாம், ஷூ போட்டுக்கலாம். உடனே எங்களுடைய காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்படியே குதிக்கிறானுவான், டே நம்மெல்லாம் பெரிய லக்கிடா, நமக்கு பாருங்க எவ்வளோ, அவங்களுக்கு ஆசையாக இருக்கும்ல அந்த வயசில், அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எல்லாருக்குமே துணி வாங்கிட்டாங்க. ஒவ்வொருத்தனும் போட்டு போட்டு பார்க்குறான், அந்த ஒயிட் கலர் பேண்ட் ஷர்ட்டை போட்டு போட்டு பார்க்குறான். ஒருத்தன் கேட்குறான், நல்லா இருக்கா? எல்லாரும் பெல்ட்டை கட்டி பார்க்குறாங்க, டையை கட்டி பார்க்குறாங்க, இப்படி தான் டையை கட்டணுமா அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு வரவே இல்லை. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது கிராஜுவேஷனுக்கு, ட்ரெஸ் இல்லை. எங்கள் பாஸ்டர் வந்தால் தான் எனக்கு ட்ரெஸ்ஸு. அவர் கடையில் கூட்டிகிட்டு போய் வாங்கி தச்சு நான் கிராஜுவேஷனுக்கு போடணும். ஆனால் நான் அந்த டைமில் அது ரொம்ப பெருசாலாம் எடுக்கலை. சரி ஓகே, நமக்கு அந்த ட்ரெஸ் கிடைக்கலன்னு சொன்ன உடனே என்கிட்ட இருக்கிற ஏற்கனவே ஒரு ஒயிட் கலர் சட்டையை ரொம்ப அழகாக துவைச்சு நீட்டாக அயன் பண்ணி வச்சுட்டேன், ஒரு பேண்ட்டை அயன் பண்ணி வச்சுட்டேன், என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர்கிட்ட பெல்ட்டு கடனாக வாங்கி வச்சுட்டேன், ஊட்டிக்காரர் ஒருத்தர்கிட்ட டை கடனாக வாங்கி வச்சுட்டேன், ஷூ இன்னொருத்தர்கிட்ட வாங்கி வச்சுட்டேன். அந்த கிராஜுவேஷனுக்கு மட்டும் நான் போட்டுட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு. ஆனால் எல்லாரும் சொன்னாங்க, என்னை பார்த்து பரிதாபப்பட்டாங்க, சே என்னப்பா உனக்கு மட்டும். அப்போ ஒருத்தர் சொன்னார், நான் வேணா பணம் தர்றேன், நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அனுப்பு அப்படின்னு சொல்கிறேன். நான் சொன்னேன், இல்லை கடனெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே பழசு போட்டால் கூட ஒன்றும் பெருசாக தெரியாது அப்படின்னு. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. 4 நாளைக்கு முன்னாடி எங்கள் பாஸ்டர் வராங்க. கண்டிப்பாக
பாஸ்டர் இன்னும் கொண்டு போய் சட்டை பேண்ட் வாங்கி கொடுத்தாலும் நம்மளால தச்சு போட முடியாது அப்படின்னு. ஆனால் பாஸ்டர் வந்த உடனே கூட்டு போறாரு, நீ வா அப்படின்னு. அன்னைக்கு இந்த சென்னை சில்க்ஸ் வந்து பிரம்மாண்டமான ஒரு கடை. அப்போ அதுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த துணி கட் பண்ணி போடுறன்ட்ட சொன்னார், இருக்கிறதுலே இப்போ காஸ்ட்லியான துணி என்னன்னு கேட்டார். அப்போ வந்து அந்த ரேமண்ட் அந்த துணி ரொம்ப காஸ்ட்லியாச்சு 2003. அப்போ சொன்னார், அவனுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ பேண்ட்டும் சட்டையும் கட் பண்ணி போடுங்க அப்படின்னாரு. அப்போது அவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் என் கையில் வச்சுருக்கிறோம், இப்போ யார் தச்சு கொடுப்பா, எப்படி நான் போட போகிறேன்? அந்த டெய்லர்கிட்ட போனால் அவர் சொல்கிறாரு, 3 நாளாக வேலை இல்லாமல் இருக்கேன், 4 அன்னைக்கு ஊருக்கு போகிறேன், அதுக்கு முன்னே உங்களுக்கு தச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்போது அந்த கிராஜுவேஷன் சர்வீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் நேரத்தில் ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டது நான் தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு காலத்தில் என்ன பண்ணாதீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுல வச்சு நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, அதை ஆண்டவர் பார்க்குறாரு. ஆனால் இன்னொருத்தர்கிட்ட போய் சார்ந்து வாழ்கிறத வந்து நீங்கள் வந்து கவலையாக நினைங்க. ஒவ்வொரு அப்பா அம்மாவும் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, நீ யார் முன்னாடி நிற்க கூடாதுன்றதை நீங்க கற்றுக் கொடுங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆண்டவரும் நமக்கு கற்றுக் கொடுத்தது அப்படிதான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு நான் செய்வேன். அவர் அப்படி ஒண்ணு நமக்கு தரல அப்படின்னு சொன்னா அது நமக்கு வேண்டான்னு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அது இல்லாம கூட நான் வாழ்வனே தவிர இன்னொருத்தர்கிட்ட நான் போய் அதை கடனை வாங்கி இல்லைன்னா கட்ட முடியாம திருப்பி அவங்க கையில நான் சிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு எல்லாரும் முயற்சி எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, நீங்க எனக்கு செய்வீங்க. ஆனா நான் இன்னொருத்தருக்கு முன்னாடி நான் நிக்காதபடி என்னை கர்த்தர் பலப்படுத்தும். நான் இப்போ கூட அதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். நம்முடைய திருச்சபைக்கு இன்னும் டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு பெரிய தொகையை கட்டி அதை ஃபினிஷ் பண்ணியே ஆகணும். அவங்க ஃபாரின்ல இருக்கிற அவங்களுடைய ஓனர்ஸ் எல்லாம் டிக்கெட் போட்டு வர்றேன்னு சொல்லிட்டாங்க. நம்முடைய தேவை ரொம்ப பெருசா இருக்கு. ஆனா நான் இந்த 21 நாள் என்ன ஜெபம் பண்றேன்னா, ஆண்டவரே யாரு முன்னாடியும் போய் நிக்காம நீங்க எழுப்பி அதை கடனே இல்லாம எங்களுக்கு முடிச்சு கொடுங்க ஆண்டவரே. ஆனா நான் நம்புறேன் கர்த்தர் நமக்கு செய்வார். ஆண்டவரால செய்ய முடியாதது ஒண்ணுமே இல்லை. இப்போ எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி நிறைய மனுஷனுக்கு முன்னாடி போய் நின்ன ஆண்டவரே, இனி நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், எந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் நிற்க மாட்டேன். சொல்லுங்க, அந்த தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே எந்த மனுஷனுக்கு முன்னாடி நான் போய் நிற்க மாட்டேன். நான் வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாறு போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை நாங்க உங்களை மட்டும்தான் நோக்கி பார்ப்போம், உங்க முகத்தை தான் நோக்கி பார்ப்போம். அவர்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லைன்னு நாங்க நம்புறோம். சொல்லுங்க சொல்லுங்க, அப்பாட்ட சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே எங்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக நீர் விடவே மாட்டீர், விடவே மாட்டீர். ஆமென். அப்போ என்ன தேவை இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் உங்க பிள்ளைகள்கிட்ட கூட நீங்க என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு வாப்பா, ஃபர்ஸ்ட் ஏசப்பாட்ட கேளுப்பா, அவர் உங்களுக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். நான் மனுஷன் முன்னாடி நிற்க மாட்டேன், நான் யார் முன்னாடி தான் நிற்பேன்னா கர்த்தர் முன்பாகவே நிற்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். சங்கீதம் 138வது சங்கீதத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 138வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 138வது சங்கீதத்திலே 138ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இங்கே தேவனுடைய மனுஷனின் மூலமாக ஆண்டவர் இந்த 9வது நாள் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார்.
ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு 10 காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கலாம். சாட்சி சொல்லுங்கள் அப்படின்னு உங்களை எழுப்பி நிற்க வைக்கும் போது, எனக்கு ஆண்டவர் போன வருஷத்துல இதை செஞ்சாரு, இந்த வருஷத்துல இதை செஞ்சாரு, ஆனா இன்னும் என் வாழ்க்கையில செய்ய வேண்டியது நிறைய பெண்டிங்கா இருக்குன்னு நீங்க சொல்லலாம். ஆனா இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே உங்க மனசு சொல்லலாம், எனக்காக யார் செய்ய முடியும், எனக்காக யாரும் செய்ய முடியாது, யாரும் முன் வர முடியாது, ஏன்னா எனக்கு இருக்கிற சூழ்நிலை ரொம்ப பெருசு, எனக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, யாராலையும் செய்ய முடியாத காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார், அது எதுவா இருந்தாலும் நான் உனக்கு செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய தகப்பனாரால கொஞ்சத்தை செய்ய முடியும், நம்முடைய தாயாரால கொஞ்சம் செய்ய முடியும், இல்லைன்னா நம்முடைய சுற்றி இருக்கிற சில மனிதர்களால நமக்காக ஏதோ கொஞ்சத்தை செய்ய முடியும். ஆனா எல்லாவற்றையும் செய்ய எல்லாராலும் முடியாது. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உங்க வாழ்க்கையினுடைய A to Z எல்லாவற்றையும் செய்ய என் கர்த்தரால முடியும் என்று எத்தனை பேர் நம்புகிறீர்கள், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அது எதுவா இருந்தாலும், அது மறைவிடத்துல யாருக்குமே நீங்க சொல்ல முடியாததா இருந்தாலும், சில காரியத்தை பார்த்தீங்கன்னா மனுஷங்கள்ட்ட ஷேர் பண்ணவே முடியாது, அது சொன்னாலே தப்பா போயிடும். நீங்க யாராவது ஒருத்தர் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கலாம், பாஸ்டர் இதை நான் சொன்னா சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனா சொன்னா தப்பா நினைச்சிருவாங்களோ, என்ன ஒரு மாதிரி பார்த்துருவாங்களோ, என்ன பாவியாவே பார்த்துருவாங்களோ, நான் மனுஷனிடத்துல இதை சொல்லவே முடியாது பாஸ்டர். ஆனா நான் நம்புறேன், ஆண்டவரிடத்துல சொல்லுவீர்களே ஆனால் அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் உங்களை தூக்கி நிறுத்துகிறதற்கு என் கர்த்தருக்கு லேசான காரியம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கையை உயர்த்தி ஒரு 10 டைம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்கள் கணவனாராலே செய்ய முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். உங்கள் பிள்ளைகளால செய்து முடிக்க முடியாததை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுவோம். ஒருவேளை இந்த மனுஷன் இந்த காரியத்தை எனக்கு முடிச்சு தருவான் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி நிறைய பணங்களை செலவு பண்ணி இருக்கலாம். பாஸ்டர் அவங்கள நான் நம்பினேன், அவங்க எப்படியாவது அதை செஞ்சிருவாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா இப்ப அவங்களால செய்ய முடியல. அப்போ சிலர் சில பிரச்சனைகளை சில வக்கீலிடத்துல சில போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்துட்டு போய் எப்படியாவது அவங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா வெட்கத்தோட திரும்பி வர்றாங்க. அவங்க செய்யறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தள்ளி போட்டு ஏமாத்திடுறாங்க. சில நேரத்தில் செய்யவே முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அந்த பாதையில் நீங்க கடந்து வந்திருக்கலாம். நான் ஒரு வக்கீலை நம்பினேன் பாஸ்டர், நான் ஒரு போலீஸ்காரனை நம்பினேன் பாஸ்டர், நான் ஒரு அரசியல்வாதியை நம்பினேன், நான் ஒரு சொந்தக்காரனை நம்பினேன், அவங்க எனக்காக செய்யலாம் செய்யலான்ட்டு இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், எல்லா வக்கீலை விட பெரியவர் அவர், எல்லா அரசியல்வாதியை காட்டிலும் பெரியவர் அவர், நீங்க நம்பினவர்களை காட்டிலும் பெரியவர் அவர். அவர் வாக்கு கொடுக்கிறார், யாருமே உனக்கு செய்ய முடியாத அந்த காரியத்தை நான் உனக்காக இந்த ஜபத்தை முடிக்கும் போது அந்த அற்புதம் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்க சாட்சி சொல்லுவீங்க. இந்த சங்கீதக்காரன் சொன்னது போல கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார் என்று நீங்க அறிக்கை செய்வீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபம் இப்படிதான் இருக்கணும். நீங்க இந்த அனுபவத்தை கடந்து வந்த நீங்க பரிசுத்தவான்களை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், நீங்கள் யோபுவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை எடுங்கள். 17ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைக்கப்படுவீராக, வேற யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் அப்படின்னா, யோபு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவரே நீங்க தான் எனக்காக செய்யணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. நீங்க இன்னொரு வசனம் சங்கீதம் 57ஆம் சங்கீதத்தில் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 57வது சங்கீதத்தை எடுங்கள். 57ஆம் சங்கீதத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 57
7வது சங்கீதத்தில் 2வது வசனம், எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நீங்கள் 69ஆம் சங்கீதம் 20வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனாலும் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்ன அப்படின்னா, எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நின்று பரிசுத்தவான்களை மாதிரி ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க தான் செய்ய முடியும், எனக்காக நீங்க தான் செய்ய முடியும். மனுஷனிடத்துல போய் எனக்காக நீங்க தான் சார் செய்ய முடியும், நீங்க மனசு வச்சாதான் சார் நடக்கும், நீங்க நினைச்சா நடக்கும் சார் அப்படின்னு நம்ம சொல்றது வழக்கமாயிருச்சு. ஆனா நம்ம என்ன அப்படின்னா, அவங்களுக்கு முன்னாடி அல்ல, இன்றைக்கு இந்த 9வது நாளில் எல்லாரும் இன்னைக்கு முழுக்க கர்த்தர் சமூகத்துல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே எனக்காக நீங்க செய்து முடிங்க ஆண்டவரே, எனக்காக அந்த காரியத்தை நடப்பீங்க ஆண்டவரே, எனக்காக அந்த உதவியை அனுப்புங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமென். சிம்சோன் தவறு செய்து விழுந்து போய் பெரிய தண்டனைக்குள்ளாக மாற்றப்பட்டு கடைசியில கர்த்தரிடத்துல போய் நின்று, ஆண்டவரே எனக்காக இந்த ஒரு விசை இறங்க மாட்டீரா அப்படின்னு கர்த்தரிடத்துல கேட்ட உடனே வேதம் சொல்லுது, ஆண்டவர் அவனுக்காக யாவையும் செய்து முடித்தார். நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு குறை வைக்க மாட்டாரு, கொஞ்சமா விட்டுட்டெல்லாம் போக மாட்டாரு, கொஞ்சத்தை பண்ணி மற்றதை அப்புறம் பண்றேன்னு சொல்ல மாட்டாரு. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். உங்க கண்கள் துவக்கத்தை பார்த்த நீங்க முடிவை பார்க்குறீங்க. உங்களுடைய பிரச்சனையை கர்த்தர் முடித்து வைப்பார், உங்க சண்டையை கர்த்தர் முடிச்சு வைப்பார், உங்க கடனை கர்த்தர் முடிச்சு வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற அந்த யுத்தத்தை கர்த்தர் முடித்து வைப்பார். நீங்கள் அநேக நாட்கள் போராடுகிற அந்த யுத்தம் நான் நம்புகிறேன் இந்த 21 நாள் ஜெபத்துல முடிவிற்கு வரும், முடிவிற்கு வரும். இனி யுத்தத்தை காண போவது இல்லை. ஓ ஹல்லேலூயா. என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு போய் சொல்லுங்கள், அவர் போர் முடிந்தது, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடித்தார், கர்த்தர் செய்து முடித்தார். ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு 3 வித காரியத்தை நான் எனக்கு தியானித்த நேற்றுக்கு. அப்படின்னா ஆண்டவர் செய்து முடித்து வைத்த சில காரியங்கள். முதலாவதாக வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 3வது 4வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறை வாசலிலே கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரியதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்த்தபோது அந்த கல் தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டார்கள். ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் இப்ப அடக்கம் பண்ணப்பட்டார். அப்போ அவர் அடக்கம் பண்ணும்போது ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறாரு, நான் மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்புவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த செய்தி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, அவருக்கு எதிராய் செயல்பட்டவர்களுடைய காதுகளிலையும் கேட்டுருச்சு. உடனே அவர் அடக்கம் பண்ணின உடனே அவங்க போய் அந்த அதிகாரிடத்துல கேட்கிறாங்க, இயேசுநாதர் மரிச்சதுக்கு அப்புறம் 3ஆவது நாள் உயிரோட எழும்புவார்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க கல்லறைக்குள்ள இருக்கிற பாடியை எங்கேயாவது இடத்துல போய் ஒளிச்சு வச்சுட்டு யாரையாவது ஒருத்தரை காமிச்சு இயேசு உயிரோடு எழும்புவாருன்னு சொல்லி பொய் சொல்லிடுவாங்க. அப்படி பொய் சொல்லிட்டாங்கன்னா ஏற்கனவே அவங்க சொன்னதை விட இது ரொம்ப பெரிய பொய் ஆயிரும். அதனால அந்த கல்லறையை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. உடனே அந்த ராஜா என்ன சொல்லுவார் அப்படின்னா, கல்லறையை நாம் பாதுகாக்க முடியாது, நீங்க எப்படி அந்த கல்லறையை பாதுகாக்கணுமோ அப்படி நீங்க பாதுகாத்துக்குங்க. அப்போ அவங்க கையில் அந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. உடனே ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து அதுக்கு மேல சங்கிலினாலையும் பூட்டுனாலையும் கட்டி 2 பேரை வாட்ச்மேன்களை மாதிரி நிக்க வச்சு அந்த கல்லறையை அவ்வளவு பத்திரப்படுத்தினாங்க. இப்போ எப்படியாவது இயேசுனுடைய சரீரத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அந்த ஸ்திரீகளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது.
அப்போ வழியில் அவங்க பேசிட்டு வர்றாங்க, நமக்காக யார் கல்லை புரட்டி தள்ளுவார்? நமக்காக யார் புரட்டி தள்ளுவார்? ஒரு ஜென்ஸ் கூட இல்லையே. ஏன்னா ஆண்கள் எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. ஆண்கள் யாருமே உள்ள வரவே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரிச்சிட்டார்னு சொன்ன உடனே எல்லாரும் போய் வீட்டுக்குள்ள உடங்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு ஆசை இருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு. ஆனா அந்த கல்லை புரட்டி தள்ளுவதற்கு கொஞ்சம் கூட அவங்கள்ட்ட பலன் இல்லை. அந்த சங்கிலி அவங்களால உடைக்க முடியாது. அங்க இருக்கிற வாட்ச்மேன்களை அவங்க எதிர்க்க முடியாது. அந்த கல்லை புரட்டி தள்ள முடியாது. வேதம் சொல்கிறது அந்த கல் மகா பெரிய கல்லா இருந்துச்சு. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவங்க அந்த கல்லறைக்கு போகிறதற்கு முன்னாடியே அங்கே வைக்கப்பட்டிருந்த கல் இவர்களுக்காக புரட்டி போடப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த சூழ்நிலை மகா பெரியதா இருக்கலாம். ஆண்டவருடைய அந்த சீடர்களை போல நீங்க கல்லறைக்கு முன்பாக நின்று, அந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்று, இது இவ்வளவு பெருசா இருக்கு, இது பெரிய பூட்டு போட்டிருக்குதே, இதை உடைக்கத்தக்கவன் யார், இதை தள்ளத்தக்கவன் யார், இதிலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்க முடியும்? ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, உனக்காக நான் தூதர்களை அனுப்பி உன் ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் இருக்கிற அந்த கல்லை புரட்டி தள்ளுவேன், புரட்டி தள்ளுவேன். கரங்கள் தட்டப்படும் போது அந்த கல் புரண்டோடுகிறது, அந்த சங்கிலிகள் அறுகிறது. உனக்கு விரோதமாய் கட்டப்பட்ட அந்த பூட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். இதோ அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார். உள்ளே இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரித்து கொள்ள முடியும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்காக செய்யணும்னு நினைச்சிட்டாருன்னா நான் நம்புறேன், எவ்வளோ பெரிய பூட்டையும் கர்த்தர் உங்களுக்காக உடைப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தரால உடைக்க முடியாத பூட்டு அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தாயார் எனக்கு ரொம்ப அழகா அவங்க ஒரு சாட்சியை சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பாஸ்டர், உங்கள் திருச்சபைக்காக ஏதாவது ஒரு சின்ன காணிக்கையாவது கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா என்னுடைய கணவனார் சுத்தமா ரட்சிக்கப்படாத மனுஷன். அவருக்கு அந்த மாதிரிலாம் சுத்தமா பிடிக்காது. ஒரு ரூபா கூட கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு. ஆனா எனக்கு ஆசையா இருக்கும், எப்படியாவது கொஞ்சமாவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு. திடீர்னு எங்க வீட்டில் உங்க ஜெபம் ஓடிட்டே இருந்து, அப்ப நீங்க ஓடிட்டே இருக்கும்போது லாஸ்டா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணீங்க. அப்போ என்னுடைய கணவர் என்ன பார்த்து, இந்த சர்ச்சுக்கு ஏதோ தேவை இருக்கு போல தெரியுது, நான் ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், அதை அனுப்பிவிட அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அவர் சொன்னாரு, அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என் வாழ்க்கையில் த ஃபர்ஸ்ட் டைம் என்னுடைய கணவனாரோடு நான் டிராவல் பண்ணி 40 வருஷம் ஆகுது. எங்களுக்கு திருமணமாகி 40 வருஷத்துல நான் ஆண்டவரை ஆராதிப்பேன், தடை சொல்ல மாட்டாரு. நான் பைபிள் வாசிப்பேன், தடை சொல்ல மாட்டாரு. நான் சர்ச்சுக்கு போவேன், தடை சொல்ல மாட்டாரு. ஆனா அவர் சர்ச்சுக்கு வர மாட்டாரு. அவர் காணிக்க மட்டும் கொடுக்கவே மாட்டாரு எப்பவுமே. 40 வருஷமா தரல. ஆனா ஆண்டவர் ஒரு 5000 உங்களுக்காக கொடுக்க சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறோம், ரிசீவ் பண்ணுங்க நாங்க. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இது ஒரு சாதாரணமான, இதே போல உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு அடைக்கப்பட்ட வாசலா இருந்தாலும் என் இயேசு உங்களுக்காக திறப்பார். ஆமென். இன்று இந்த காலை வேளையில நீங்க நிறைய பேர் வருத்தத்தோட இந்த இடத்துல வந்திருக்கலாம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பாஸ்டர், என் பிரச்சனை சாதாரணமானதல்ல, பெரிய கல், பெரிய கல். நீங்க அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஆம்பளைங்க யாருமே அவங்க இல்லை, யாருமே இல்லை, எல்லாருமே ஓடி ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. கல் ரொம்ப பெருசு. இவங்களுக்கு ஏசப்பா பார்க்கணும்னு ஆசை. அப்போ வழியில பேசிட்டே போறாங்க, யார் நமக்காக, யார் நமக்காக. அங்க இருக்கிற வாட்ச்மேன்கிட்ட கேட்க முடியுமா? அந்த வாட்ச்மேன் யார் அப்படின்னா அவங்க ஆள் தள்ளி விடுவானா? இல்லை இவங்களால தள்ள முடியுமா? பலனும் இல்லை, உதவியும் கேட்க முடியாது. நான் சொல்றேன், இந்த மரியாள் மார்த்தாளுடைய இதே சிச்சுவேஷன்ல இந்த சத்தத்தை யாரோ ஒருத்தர் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் தள்ளுறதுக்கு பலன் இல்லை, உங்களுக்காக தள்ளுறதுக்கு யாருமே இல்லை. ஆனா நான் நம்புறேன், நீங்க சந்தோஷத்தோட போங்க, நீங்க விசுவாசத்தோட போங்க. நீங்க போகும்போது அந்த கல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். நான் கர்த்தருடைய பலிபீடத்திலிருந்து சொல்றேன், இந்த 21 நாள் ஜெபம் முடியும் போது நிறைய பேருக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கல்லை எப்படி திறந்துச்சு, யார் திறந்தா,
இது திறக்க முடியுமா? உங்க கண்ணுக்கே ஆச்சரியம். நீங்க எப்படி அந்த தேவனுடைய சீடர்கள் அப்படியே பிரமித்தார்களோ, நான் நம்புறேன் அந்த பிரச்சனைக்கு முன்னாடி உங்க கண்கள் பிரமிக்கும். உங்க கண்கள் பிரமிக்கும். நீங்க பிரமிப்பா நிக்க போறீங்க. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க பிரமிக்க போறீங்க. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் தூதர்களை அனுப்பி அந்த கல்லை உங்களுக்காக புரட்டி போடுவார். ஹalleluya. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்க. சத்தமாய் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் நம்புகிறேன். எனக்காக அந்த கல்லை நீர் புரட்டி போட்டு, எனக்காக அந்த கல்லை நீங்க புரட்டிடுவீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க, அப்பா எனக்காக அந்த கல்லை நீங்க புரட்டிட்டீங்க. அது எவ்வளவு பெருசா இருந்தாலும் கர்த்தர் எனக்காக, சொல்லுங்க சொல்லுங்க, அறிக்கை செய்ய செய்ய அது நடக்கட்டும், அப்படியே நடக்கட்டும். ஓ ஹalleluya. யாராலும் நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் நமக்காக செய்கிறவர் அல்லவா? நன்றி ஆண்டவரே, நன்றி. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எனக்காக எனக்காக செய்பவரே. ஓ செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம்